பிடி பீரியடை கட் பண்ணிட்டு வேற ஏதோ காரணம் வச்சு சயின்ஸ் வகுப்போ மேக்ஸ் வகுப்போ எடுக்கிறோம். என்னைக்காவது மேக்ஸ் வகுப்பை கட் பண்ணி அவனை போய் பிடி பீரியட் போய் விளையாடுறான்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. இந்த சூழலை மாற்றுவதற்காக, உடலினை உறுதி செய்வதற்காக, தினந்தோறும் அவனுடைய சிந்தனையை செதுக்குவதற்காக பல்வேறு அறிவிப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். உணவு, இந்த உணவு தமிழ்நாட்டு கல்வியோடு இரண்டரை கலந்தது. இலவச உணவு நீதி கட்சி தந்தது, அதை மதிய உணவாக்கி தமிழ்நாடு முழுக்க உணவு போட்டது எங்க கொள்கை தலைவர் கர்மவீரர் காமராசர் ஐயா. தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்தது. புரட்சி தலைவர் சத்துணவு தந்தார், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முட்டை தந்தார், புரட்சி தலைவி அம்மா அதுல பல்வேறு முன்னெடுப்புகள் சுண்டல் தொடர்ச்சியா அடுத்தடுத்து கொண்டுகிட்டே வந்தாங்க. அப்ப இந்த ரொம்ப நாளா இருக்கக்கூடிய இந்த சத்துணவுல எல்லா சத்தும் இருக்கு, இதுல புரதச்சத்து சார்ந்து ஏதோ ஒண்ணு நடக்கணுமே என்ற ஒரு மாபெரும் கோரிக்கையை என்னுடைய முதல்வருடைய மேசையில வைத்திருக்கிறேன். வேள்பாரியில ஒரு வசனம் வரும், அந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சொல்றேன். அவர் சொல்லும் போது சொல்றார், அந்த வேள்பாரியில ஒரு வசனம் வரும், வாழ்க்கையில கடலே பார்க்காத ஒரு மலை வீரன் இருப்பான். அவன்கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது கமலர் சொல்லுவாரு, மனுஷனா பிறந்த ஒருத்தனும் ஒரு வாட்டியாவது கடலை பார்த்துடணும், அது அத்தனை ஆழமானது, அத்தனை விரிவானது, அத்தனை பெரிதானதுன்னு. உடனே அந்த சின்ன பையன் சொல்லுவான், என்ன பெரிய கடல், எங்கள் பாரியின் கருணையை விடவா? அதே போல நான் சொல்றேன், எங்கள் முதல்வர் கருணையுள்ளத்தோடு அந்த கோரிக்கையும் பரிசளிப்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். மாணவர்களை பத்தி இவ்வளவு நாம யோசித்தோம்ல, மிக முக்கியமான ஆளையா தெரியுமா? ஆசிரியர்கள். என் அரை முழுக்க மலை போல அவர்களினுடைய அந்த மனுக்கள் குவிந்திருக்கிறது. பல நாட்கள் நான் உறக்கம் வராமல் சிரமப்பட்டு இருக்கிறேன். பல்லாண்டு கால பிரச்சனைகள் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விடும்போது எப்படியாவது என் பிள்ளை ஜெயிச்சிடணும் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படியாவது என் பிள்ளைய பாஸ் ஆக்கிறீங்க டீச்சர் தான் சொல்லுவாங்க. எப்படியாவது என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைச்ச அப்பா அம்மா, என்கிட்ட படிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தாங்க ஆசிரியர்கள், ஊருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உத்தமர்கள். அவங்கள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. டெட் தேர்வு, டிஆர்வி, தற்காலிக ஆசிரியர்கள். இந்த ஒரு நோட்டு புத்தகம் முழுக்க கிட்டத்தட்ட 110 சங்கங்களை நேரடியாக பார்த்து அவர்களினுடைய ஆலோசனை நடத்தி இந்த கோரிக்கைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அது சார்ந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தை நாளைக்கு நாங்க கொண்டு வர போறோம். ஆனா இப்ப என்னுடைய ஆசிரியர்கள் நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், எஸ், இது பல்லாண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை அல்ல. பல பிரச்சனைகள் இருக்கு, நிதி பிரச்சனை இருக்கு, நிர்வாக பிரச்சனை இருக்கு, சிலதெல்லாம் சப்ஜுடிஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனால் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. 2 நாட்டு போரை பேசி நிறுத்த முடியும் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர் பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியும். அதற்காக ஒரு உயர்மட்ட குழு, ஹை லெவல் கமிட்டி தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நான் வாக்கு தருகிறேன். அடுத்து, இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவால் குறித்தும் பல உறுப்பினர்கள் சுட்டி காமிச்சாங்க. எல்லாத்துக்கும் விரிவா சொல்வதற்கு நேரம் அனுமதிக்கல. பட் ரிட்டன்ல ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை நான் கொடுத்துருவேன். டு மென்ஷன் a few, மாண்புமிகு உறுப்பினர் செல்லசாமி ஐயா இந்த உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புதல் குறித்து சொன்னாரு. தற்போது காலியாக உள்ள 1443 பணியிடங்கள் மற்றும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 1328 பணியிடங்கள், இவங்களாம் பிடி வாத்தியாருக்கான அந்த போஸ்டிங், ஆக மொத்தம் 2771 காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் உடனடியாக அந்த பிடி வாத்தியார் போஸ்டிங் நிரப்பப்படும் என்பதை மகிழ்வோடு அண்ணனுக்கு தெரியப்படுத்துறேன். தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. இதை போன்ற புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மேலும் 24x7 கட்டணமில்லா சேவையாக 14417 14417 என்ற ஒரு எண்ணையும் தொலைபேசி எண்ணையும் தரும். இதன் மூலமாக பள்ளிகளில் அதிக கல்வி கட்டண வசூல் சார்ந்து பெறப்படும் புகார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம், பள்ளிக்கல்வித்துறை இதுல பணிபுரிந்து இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள தொகுதி CD பிரிவு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், ஆய்வக உதவியாளர், பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் விரைவுகளை இப்படி பல பணியிடங்கள்ல பணி நியமனம் அடங்கிட மனிதவள மேலாண்மை துறையினுடைய கருணை அடிப்படையில் அந்த பணி வாய்ப்பு வழங்குவதற்காக 358 நபர்களுக்கு கல்வி தகுதி இதர தகுதியில் அவர்களுக்கான சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது. விரைவில் அந்த 358 பேருக்கும் அந்த பணிகள் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்வோடு இந்த மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் KP அன்பழகன் ஒரு முரண்பாடை சுட்டி காமிச்சார், அது ஒண்ணும் இல்லை, அதை தெளிவுபடுத்துறேன். அத்தியாயம் 2ல 37,832 பள்ளிகள் போட்டிருக்கும், கரெக்ட் தான். ஏன்னா அதுல ஆதி திராவிட நல பள்ளிகள், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், இந்து சமய அறநிலையத்துறை, மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், இதையெல்லாம் சேர்க்கிற பொழுது அந்த எண் வரும். இப்ப மாறாக கொள்கை விளக்க குறிப்பின் முன்னுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற அந்த 37,539 பள்ளிகள் என்பது
பள்ளி கல்வித்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் மட்டுமே இயங்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளிகள், அதுதான் அந்த டிஃபரன்ஸ். மற்றபடி இரண்டுமே கரெக்ட் தான். சில சமயம் நான் குறிப்பிட்டதுல ஒரு ரேஷியோ இருக்கு, ஸ்பெக்ட்ரம் இருக்கு, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஆசிரியர் மாணவர் நிர்ணயம் 1:30, 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு 1:35, 9 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு 1:40, 11, 12 அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 1:40. இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு வகுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுகிறது.